வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கோகனட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை இது ரெண்டும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான கோகனட் ரைஸ் பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். இந்த டேஸ்டியான கோகனட் ரைஸ் பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம். நாலு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை தோல் சீவிட்டு இந்த போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கலாங்க. பெருங்காயத்தூள் விருப்பம் இல்லாதவங்க பூண்டு ஒரு 2 நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். நடுவில் ஒரு தடவை கரண்டியால் கலரி விட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்த பிறகு மிளகாய்த்தூள், பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியில் நல்லா வத்திரணுங்க. இப்போ 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ கோகனட் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன? 1/2 மூடி தேங்காய் இது போல் திருவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயிலே எடுத்து வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு பொரிய விட்டுறலாங்க. அது பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் போட்டுடலாம். ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுடலாம். அதையும் வறுத்துக்கலாங்க. கூடவே உப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நான் 1 கிளாஸ் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் மெனு தயாராகிடுச்சுங்க. கோகோனட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.